வீட்டுல இருந்து தொழுகைக்கு வர்றோம், நடந்து வர்றோம். தொழுகை நிறைவேற்றும் நோக்கில் நாம் வருவோமே ஆனால், அல்லாஹ்வை நினைவு கூறும் நோக்கில் நாம் வருவோமே ஆனால், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு வர்றதுக்குள்ள நம்முடைய ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஸ்டெப் வைக்கிறோமா, ஒரு நன்மை அல்லாஹ் பதிவு பண்றான், ஒரு தீமை அல்லாஹ் அழிக்கிறான், ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, மக்களே உங்களுடைய தவறுகளை போக்கி விடுகிற நற்செயலை சொல்லவா, உங்கள் அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற நற்காரியத்தை சொல்லவா, உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகிற, உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிற ஒரு சிறந்த நற்செயலை சொல்லி தரட்டுமா என்று நபிகள் நாயகம் கேட்டார். நபி தோழர்கள் ஆம் அல்லாஹ்வின் தூதரை கற்றுத்தாருங்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு நீங்க நடந்து வாங்க, உங்களுடைய ஒவ்வொரு காலடி தரத்திற்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது, ஒரு தீமை அல்லாஹ் அழிக்கிறான், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏகறைவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும், ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமா. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நாம் அனைவரும் அல்லாஹுவிற்கு விருப்பமான இறைவனை வணங்குவதற்காக தேர்வு செய்யப்பட்ட இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை பொறுத்தவரை இறை இல்லம் அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்படுகிற ஆலயம் என்பது அது எந்த தரத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முஃமினுடைய உள்ளத்தோடும் அவனுடைய ஈமானிய உணர்வோடும் இரண்டர கலந்துவிட்ட அம்சம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை படிப்படியாக செதுக்குவது இறை இல்லம்தான். ஆகவேதான் பள்ளிவாசல்களுக்கென்று, இறை இல்லங்களுக்கென்று இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதையும் பல்வேறு தனிச்சிறப்புகள் வழங்கப்பட்டிருப்பதையும் நாம பார்க்கலாம். முஸ்லிமுடைய வாழ்க்கையில பள்ளிவாசல், இறை இல்லம் என்பது ஒரு மைய புள்ளி. அவன் எப்போதும் அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்படுகிற இறை இல்லத்தோடு தம்முடைய தொடர்பை வலுப்படுத்தி இருக்க வேண்டும். எப்போதும் இறை இல்லத்தினுடைய தொடர்பை அவன் அதிகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய ஈமானுக்கு உரமூட்டுகிற காரியமாக, அவனுடைய ஈமானை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய காரியமாக அமைந்திருக்கிறது. பள்ளிவாசல்களுக்கென்று அல்லாஹுடைய இடத்திலே, அல்லாஹுவினுடைய பார்வையிலே ஒரு பெரும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் திருக்குர்ஆன்ல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் பள்ளிவாசல்களை சொல்லி குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்திற்கு சென்றார்கள். பூமியிலிருந்து 7 வானங்களை தாண்டி அல்லாஹுவினுடைய பல்வேறு காட்சிகளை, அத்தாட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ் எடுத்து காட்டினான். நபிகள் நாயகத்திற்கு நேரடியாக அத்தகைய காட்சிகளை அல்லாஹ் காட்டினான். இங்கே நபிகள் நாயகம் அவர்களுடைய விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகின்ற பொழுது பூமியிலிருந்து வந்தாரு, 7 வானங்களை தாண்டி வந்தார், அப்படி அல்லாஹ் சொல்லல. பள்ளிவாசல்களை மையப்படுத்தி தான் ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜ் பயணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்ற இறைவன் தூயவன். ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, காபத்துல்லாவிலிருந்து நான் அழைத்து சென்றேன், எங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றேன். முதல் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை போனாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து விண்ணுலக பயணம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய விண்ணுலக பயணம் தொடர்ந்தது. அப்ப இந்த ஒட்டுமொத்த விண்ணுலக பயணத்தில் பள்ளிவாசல்களை மையப்படுத்தி அல்லாஹ் தம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய பயணத்தை பற்றிய செய்தியை குறிப்பிடுகிறான். காரணம், பள்ளிவாசல்களுக்கு இறைவனுடைய பார்வையில் ஒரு தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. முஸ்லிமுக்கு அதுதான் ஒரு அடையாளம். நீங்கள் அதே போல நபிகள் நாயகம் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்கிற அந்த புனித பயணம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த, இஸ்லாமிய வரலாற்றின் போக்கையே மாற்றி அமைத்த ஒரு நிகழ்வு. ஹிஜ்ரத் என்கிற அந்த புனித பயணத்தை மேற்கொள்ளும் முடிவை நபிகள் நாயகம் எடுத்திருக்காவிட்டால் மக்காவிலேயே கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள், துடைத்து எறியப்பட்டிருப்பார்கள். அரபுலகத்தில் முஸ்லிம்கள் என்கிற இனமே இல்லாமல் போயிருக்கும்.
அப்ப முஸ்லிம்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயிர்ப்போடு வாழ வைக்கக்கூடிய, இஸ்லாத்தை அதன் மூலம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகர்வு ஹிஜ்ரத் என்கிற புனித பயணம். மக்காவுல கொடுமையா இருக்கு, இங்கேயே இருந்து நாம் செத்து மடிந்து விட முடியாது, குறிப்பிட்ட காலத்திற்கு நாம் நம்முடைய நாட்டை துறந்துதான் ஆக வேண்டும், ஆகவே இங்கிருந்து நீங்கள் அபிசீனியாவிற்கு செல்லுங்கள், மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் வழிகாட்டினார்கள். நபிகள் நாயகமும் தம் தோழர்களோடு மதீனாவிற்கு அகதியாக, ஒரு முஹாஜிராக பயணப்பட்டு வந்தார்கள். அகதிகளை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு அங்குள்ள முஸ்லிம்களிடம் காணப்பட்ட காரணத்தினால் மதீனாவில் முஸ்லிம்கள் செழிப்போடு வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வின் உதவியை பெற்று வாழ்ந்தார்கள். அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், அப்படி நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மதீனாவிற்கு வருகை அளிப்பதற்கு முன்பே குபா என்கிற மதீனாவிற்கு அருகாமையில் உள்ள ஒரு கிராமம், அங்கே தங்கினார்கள். சில நாட்கள் தங்கினார்கள். சில நாட்கள் தங்கி அங்கிலும் பள்ளிவாசலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனப்படுத்தினார்கள். இறைவனை வணங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், தொழுகை நிறைவேற்றுவதற்கு ஒரு இடம் வேண்டும். சில நாட்கள் தங்கக்கூடிய இடம்தான் குபா. அங்கே ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டது. இப்போதும் வரலாற்று சிறப்புமிக்க குபா என்கிற அந்த பள்ளிவாசல் உயிர்ப்போடு இருக்கிறது. அங்கிருந்து மதீனாவிற்கு தம்முடைய பயணத்தை நிறைவு செய்தார்கள். மதீனாவுல காலடி எடுத்து வைக்கவில்லை. அதற்கு முதல் வேலையாக நபிகள் நாயகம் செய்தது, முதல்ல நம்ம ஒரு பள்ளிவாசல் எழுப்புறோம். நான் தோழர்களோடு வந்திருக்கிறாங்க, ஹிஜ்ரத் வந்திருக்கிறாங்க. வந்ததும் வராததுமாக நபிகள் நாயகம் களத்தில் இறங்கிய முதல் வேலை, மதீனாவுல வந்து இறங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை என்ன? முதல் நமக்கு ஒரு பள்ளிவாசல் வேணும், நல்ல ஒரு இடத்தை காட்டுங்க. மதீனாவில் உள்ள தோழர்கள் இடத்தை காட்டினார்கள். அது அனாதை சிறுவர்களுக்குரியதாக இருந்தது. அவர்களை அழைத்தார்கள். இந்த இடத்தை பள்ளிவாசல் கட்டுவதற்காக நீங்கள் தருவீர்களா? கேள்வி எழுப்பினார்கள். நாங்கள் இலவசமாகவே தருகிறோம், வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இலவசமாக வேண்டியதில்லை, இதற்குரிய பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் இடத்தை தந்தால் போதும் என்று சொல்லி அந்த அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடத்தில் தான் இன்றைக்கு மஸ்ஜிது நபவி பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததும் முதல் வேலையாக பள்ளிவாசலை எழுப்பக்கூடிய பணியில் ஏன் களமிறங்கினார்கள்? அதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? ஒரு சமூகத்தை கட்டமைப்பது பள்ளிவாசல் தான். ஒரு முஹல்லாவில் உள்ள மக்களை அவருடைய வாழ்வியலில் பெரும் தாக்கத்தை செலுத்த வேண்டியது பள்ளிவாசல். அந்த முஹல்லாவில் உள்ள அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் எப்போதும் தம்முடைய வாழ்வில் தொடர்பு வைத்திருக்க வேண்டிய இடம் பள்ளிவாசல். அதுதான் அவனுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிறது. அவனுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹராம் என்பதை சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பிய மஸ்ஜிது நபவி அது என்ன சாதாரண பள்ளிவாசலா? அங்குதான் சமூக நீதி பாடம் எடுத்தார்கள். இஸ்லாமிய கொள்கை முழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலினூடாக எடுத்துரைத்தார்கள். பள்ளிவாசல்களின் மூலமாகத்தான் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். திண்ணை தோழர்கள் என்று இஸ்லாமிய வரலாறு குறிப்பிடுகிறது. அஸ்ஹாபு சுஃபா, அந்த திண்ணை தோழர்கள் என்றால் எங்குள்ள திண்ணை? நமது ஊர்களிலே ஏதோ வெட்டிக்கதை பேசுவதை போன்ற திண்ணையா? அந்த திண்ணையவா திண்ணை தோழர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள்? திண்ணை என்றால் மஸ்ஜிது நபவி என்கிற ஒரு பெரும் பிரம்மாண்டமான பள்ளிவாசலின் ஒரு பகுதி திண்ணை. பள்ளிவாசல் உள்ள திண்ணை அது. அந்த திண்ணையவே தங்களுடைய வீடுகளாக அமைத்துக் கொண்டவர்கள் பல நபி தோழர்கள். பள்ளிவாசல்ல உள்ள ஒரு திண்ணை, இது போன்ற ஒரு திண்ணை, அங்குதான் அந்த நபி தோழர்கள் தங்குவார்கள். அவர்களுக்கென்று சொந்த வீடு இருக்காது. வீடு இருக்கக்கூடிய நபி தோழர்கள் கூட அங்கே அமர்ந்து கொள்வார்கள். காரணம், நபிகள் நாயகம் அதிகமாக அங்கே இருப்பார்கள். அங்குள்ளவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைப்பார்கள், குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள், குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பார்கள். ஆகவே அந்த திண்ணையில் வீடு இருக்கும் நபித்தோழர்கள் கூட திண்ணையில் அவ்வப்போது வந்து பங்கெடுப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இப்னு உமர் அதிகமாக அந்த திண்ணையில் வந்து அமர்ந்திருப்பார். அவர் என்ன வீடு இல்லாதவரா? காரணம் என்ன? அங்கு இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள முடியும், குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி அந்த திண்ணையிலிருந்து உருவான பல்வேறு நபித்தோழர்கள், ஆயிரக்கணக்கான நபித்தோழர்களை நபி மொழிகளை அறிவித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களில் ஒருவர். அவர் மூலமாக இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு கிடைத்த ஹதீசுகள் ஆயிரம் ஹதீசுகள் கிடைத்திருக்கிறது. இங்கே நாம் குறிப்பிட விரும்புவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய பயணத்தில் பள்ளிவாசலுக்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
காரணம் என்ன? அதுதான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பு, ஒரு சமூகத்தை உருவாக்குது. அதன் காரணத்தினால் நபிகள் நாயகம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் எந்த அளவிற்கு பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அந்த அளவிற்கு அவன் பள்ளிவாசலோடு இறை இல்லத்தோடு தொடர்பில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுவின் அருள்மலையில் நனைகிறான், இறைவனினுடைய அருளுக்கு பாத்தியப்பட்டவனாக மாறுகிறான். மறுமை நாளிலும் தனக்கு ஈடேற்றம் தரக்கூடிய காரியத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? நாளை மறுமை நாளில் 7 வகையினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரம்மாண்டமான தம்முடைய அரிஷ் என்கிற சிம்மாசனத்தின் நிழலை அளிப்பான். 7 பேருக்கு கொடுக்கிறான். 7 வகையினருக்கு அல்லாஹ் தேர்வு செய்து வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தம்முடைய அரிஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை தரவிருக்கிற 7 வகையினரில் ஒருவர், எவருடைய உள்ளம் அல்லாஹுவின் ஆலயத்தோடு பள்ளிவாசலோடு பின்னி பிணைக்கப்பட்டதாக இருந்ததோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். 7 பேர் அல்லாஹ் தேர்வு செஞ்சு, சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கும் மஹ்ஷர்ல, தலைக்கு அருகாமையில் இருந்தால் எவ்வளவு வேர்வையில மக்கள் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள், எவ்வளவு வெப்பம் நிறைந்ததாக இருக்கும். ஒதுங்குவதற்கென்று எந்த இடமும் இருக்காது, மரம் இருக்காது, ஒரு கட்டிடம் இருக்காது. மஹ்ஷர் என்றாலே வெட்டவெளி. வெட்டவெளியில எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு உலகம் அழிகின்ற இறுதி காலத்தில் பிறந்த மக்கள் அனைவரும் அந்த வெட்டவெளியில் நின்று கொண்டிருப்பார்கள். சூரியன் தலைக்கு அருகாமையில் கொதித்துக் கொண்டிருக்கும். ஒதுங்குவதற்கு மரமோ கட்டிடமோ இருக்காது. அப்படியான சந்தர்ப்பத்தில் 7 வகையினரை அல்லாஹ் தேர்வு செய்து, இதோ என்னுடைய நிழலில் நீ பெற்றுக்கொள், என்னுடைய அரிஷ் என்கிற இந்த சிம்மாசனத்தின் நிழலில் உன்னுடைய களைப்பை நீ போக்கிக்கொள், உன்னுடைய வெப்பத்தை போக்கிக்கொள். அல்லாஹ் கூப்பிடுவான். 7 பேரை கூப்பிடுறான். கூப்பிடுற 7 ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, நீதி செலுத்திய அரசன். நம்மளாம் அரசனாவா இருக்கிறோம்? அதிகாரத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். வந்து நீதி செலுத்தக்கூடிய ஆளா இருக்கணும். அந்த 7 பேர்ல அவர் ஒரு ஆள். இன்னொருத்தர் யாரு? அழகும் அந்தஸ்தும் நிறைந்த பெண், விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் வரமாட்டேன் என்று மறுத்தவர். எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கத்தை நிலைநாட்டிய நபராக இருக்க வேண்டும். அந்த தன்மைக்கு மிக மிக பொருத்தமான நபர் உதாரணம் காட்டுவதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகும் அந்தஸ்தும் அதிகாரமும் பெற்ற ஒரு பெண்மணி தன்னுடைய இச்சைக்கு இணங்குமாறு வற்புறுத்திய போது அழைத்த பொழுது, நான் அடிபணிய மாட்டேன், என்னுடைய கற்பொழுக்கத்தை நிலைநாட்டுவேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ஒழுக்கக்கேடான காரியத்திலிருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலகி நின்றார்களோ, அது போல யாரு விலகி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நிலையில நம்மை நாம் பொருத்தி பார்க்க முடியுமா? அப்படியான சந்தர்ப்பங்கள் வரக்கூடாது, அது வேறு. வந்தால் நாம் எப்படி நடந்து கொள்வோம் என்பது நமக்கு தெரியாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல் நம்முடைய தூய்மையை, நம்முடைய கற்பொழுக்கத்தை நிலைநாட்டும் வகையில் நாம் நடந்து கொள்வோமா? அதெல்லாம் 7 வகையுமே பெரிய சிரமமான விஷயங்களா இருக்கும். அதுல எளிமையான விஷயம் என்று 1-2 விஷயங்கள் இருக்கும். அதுல மிக முக்கியமானது பள்ளிவாசலோடு தொடர்பில் உள்ளவர்கள். 7 பேரை கூப்பிடுறான். அரசனை கூப்பிடுவாங்க, நீதி செலுத்திய அரசர், ஆட்சியாளர், அவரை கூப்பிட்டு அல்லாஹ் தம்முடைய அரிசி நிழல கொடுப்பாங்க. கற்பொழுக்கத்தை நிலைநாட்டியவரை அல்லாஹ் அழைத்து தம்முடைய அரிசி நிழல கொடுப்பாங்க. அப்படி அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒருவரை அழைக்கிறான். அவர் யார்? அவர் அரசர் அல்ல, அவர் இன்ன பெரிய இமாலய காரியங்களை செய்தவர் அல்ல, பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டவர். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். அந்த மனிதரின் உள்ளம் எப்போதும் இறை இல்லத்தை ஏங்கி கொண்டிருக்கும். பள்ளிவாசல் விட்டு வெளியே போனா, பள்ளிவாசல் இருந்து வெளியே இருந்தா பாரமா நினைப்பார். எப்ப பள்ளிவாசலுக்கு போவோம், எப்ப பாங்கு சொல்லுவாங்க, எப்ப ஜமாத் தொழுகை நடைபெறும், எப்போது இறை இல்லத்தில் அமர்ந்து என்னுடைய துன்பம், என்னுடைய நஷ்டம், என்னுடைய சகல துன்பங்களையும் என்னுடைய படைத்த ரப்பிடத்தில் நான் தனிப்பட்ட முறையில் முறையிடுவேன். பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷம் வரணும், ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வோடு அவனுக்காக எழுப்பப்பட்ட ஆலயத்தின் மூலமாக அவனை நாம் நெருங்குகிறோம், அவனோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் என்கிற எண்ணம் மேலிட வேண்டும். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வர்றது ரொம்ப விரும்புவாங்க. ஒரு பயணத்துக்கு ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா வீட்டுல இருந்து முதல் பள்ளிக்கு வருவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, அங்கிருந்து பயணப்பட்டு போவாங்க. பயணத்திலிருந்து ஊருக்கு வராங்க, திரும்பி முதல் வேலையா பள்ளிவாசலுக்கு வருவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பள்ளிவாசலும் அருகருகே. அது ஒரு பக்கம். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை, ஒரு பிணக்கத்தை நபிகள் நாயகம் ஏற்படுத்தி இருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய இணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். மேகமூட்டம் வருதுன்னு வைங்க,
மகிழ்ச்சி என்றாலும் ரசூலுல்லாஹ் தம்முடைய மகிழ்ச்சியை பள்ளிவாசலில் வெளிப்படுத்தினார்கள். பயணம் என்றாலும் பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு ஊருக்கு போகும்போதும் போயிட்டு வரும்போதும் பள்ளிவாசல். மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பள்ளிவாசல். துன்பம் கவலை வருது அப்போ பள்ளிதான். தன்னை பற்றிய கவலையாக இருந்தாலும் சமூகத்தை பற்றிய கவலையா இருந்தாலும், மேகமூட்டம் வந்தா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், மழை வரப்போகுது, வெப்பம் தணிஞ்சிரும், விவசாய நிலத்துக்கு தண்ணி கிடைக்கும், பூமிக்கு தண்ணி கிடைக்கும் என்று பல கணக்குகள் நமக்கு இருக்கும். ரசூலுல்லாஹ் அப்படியே கருமேகத்தை பார்த்தாலே கவலைப்படுவாங்க. ஆஹா, கருமேகம் வருகிறதே, இது மாதிரி அல்லாஹ் எத்தனை சமுதாயத்தை அழிச்சிருக்கிறான், மழையை கொடுத்து பல சமூகத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அழிவு என் உம்மத்திற்கு ஏற்பட்டு விடக்கூடாதே. கருமேகத்தை பார்த்து விட்டாலே நபிகள் நாயகத்தின் முகத்தில் ஒரு கவலை வரும். உடனடியாக வீட்டில் இருக்கின்ற பொழுது ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிக்கு வந்துருவாங்க. கருமேகத்தை பார்த்தாலே பள்ளிக்கு வந்துருவாங்க, வந்து தொழுவாங்க. யா அல்லாஹ், இந்த மலையை என் சமூகத்திற்கு பயனுள்ளதாக ஆக்கி, இதன் மூலம் என் சமுதாயத்தை நீ அழித்து விடாதே, என் சமூகத்தை தண்டித்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கவலையை பள்ளிவாசலின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் விரும்பினாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு முஸ்லிம்களுக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? நம்முடைய பெரும்பாலான தொடர்பு வெறுமனே ஜும்மாவுக்கு மட்டும். பள்ளிவாசல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், வாரத்துல ஒரு நாள் வரணும், வெள்ளிக்கிழமை வந்துட்டா போதும், முடிஞ்சு நம்ம கடமை நீங்கி விட்டது அப்படி நாம நினைக்கிறோம். பள்ளிவாசல்ல வராமல் இருப்பதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் பெண்கள். மழைக்காலமா வீட்டுல இருந்துக்க வர வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் தான் ஆண்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது. ஒரு பெரும் நோய் ஏற்பட்டிருக்கிறது, பள்ளிக்கு வர முடியல, ஆண்களுக்கு சலுகை. அது அல்லாத காலகட்டங்களில் ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பள்ளிவாசலோடு ஒரு நாளைக்கு 5 வேளை தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அதிகாலையில வரணும், சுபுஹுக்கு வரணும், லுஹருக்கு வரணும், அசருக்கு வரணும், மக்ரிபுக்கு வரணும், இஷாவுக்கு வரணும். உடம்பு சரியில்லையா, அப்ப நீ வீட்டுல இருந்துக்க. மழையா இருக்கா, சேரும் சகதியுமாக ஆகிவிடுமா, அப்ப நீங்க வீட்டுல தொழுங்க. மழை நேரத்துலதான் ரசூலுல்லாஹ் பாங்க மாத்தி சொல்றாங்க, சல்லூ ஃபி ரிஹாலிக்கும், உங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவிப்பை ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க ஆண்களுக்கு. அப்பதான் வீட்டுல அவங்க தொழுக அனுமதி. அது இல்லாத மத்த காலத்துல ஹய்யா அலஸ் ஸலா, எல்லாம் வாங்க தொழுகைக்கு வாங்க, ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றிக்கு வாங்க. அப்ப மழை அல்லாத நோய் அல்லாத ஏனைய காலகட்டங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் வர்க்கத்தை, ஆண் சமூகத்தை பள்ளிக்கு வருமாறு வலியுறுத்தினார்கள். அந்த அளவுக்கு தொடர்புல இருக்கணும். இன்னைக்கு நமக்கு பாங்கு சொன்னா பாரமா தெரியுது முஸ்லிம்களுக்கு. பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லிட்டாங்கன்னா, ஆஹா இப்பதானே பள்ளியில இருந்து வந்தோம், இப்பதானங்க ஜும்மா தொழுத மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே அசர் வந்து விட்டதா, இப்போதுதானே அசர் தொழுதை போல் இருக்கிறது, அதுக்குள்ள மகரிப் வந்துருச்சா, மகரிப்புல தொழுது வெளியே போயிருப்பாரு, டீ குடிச்சிட்டு இருப்பாரு, பாங்கு சொன்ன உடனே இப்பதானுங்க வந்தோம், அதுக்குள்ளே பாங்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு மோதினார் என்ன பண்ணுவாரு, பக்தி நேரம் வந்துருச்சு, பாங்கு சொல்லியாச்சு. அப்ப பாங்கு சொன்னாலே நமக்கு பாரமா தெரியுதுன்னா, நமக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு எந்த நிலையில் இருக்கிறது? பாங்கு சொன்னா நமக்கு இனிமையா தெரியணும். பள்ளிக்கு வருவது உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் இனிமையாக்கப்படணும். பள்ளியில தங்குவது, பள்ளியில் கொஞ்ச நேரம் அமர்வது, பள்ளியில் அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதுவது, பள்ளியில் அமர்ந்து கொண்டு சொற்பொழிவுகளை கேட்பது, பள்ளியில் அமர்ந்து கொண்டு திக்ருகளில் ஈடுபடுவது, தஸ்பீகளில் ஈடுபடுவது மன நிறைவை தருகிற காரியமா இருக்கணும் ஒரு முஸ்லிமுக்கு. அப்படி மாறுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் அப்படி மாறுமையானால், உங்கள் உள்ளம் அப்படி மாறுமையானால், என்னுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அர்த்தம். கல்பு பிணைக்கப்படுதல்னா என்ன? உள்ளம் பள்ளிவாசலோடு பிணைக்கப்படுறதுன்னா அது இல்லைன்னா உள்ளம் தவிக்கணும், அதுக்கு வர்றது விரும்பணும். இப்ப நம்ம எல்லாருடைய உள்ளமும் செல்போனோட பிணைக்கப்பட்டிருக்கு. செல்போன் கொஞ்ச நேரம் இல்லைன்னா கைங்காலும் பதறதா, இங்கதான் வச்சிருப்பார், பாக்கெட்ல வச்சுக்கிட்டே தேடுவார் செல்போனை, எங்க வச்சோம், கையில இல்லையே, கையில இல்லைன்னா அவருக்கு அவ்வளவுதான், 6ஆம் விரல், அது கையிலேயே இருக்கணும், எப்பவுமே கையிலேயே இருக்கணும். அப்ப இதுதான் செல்போனோட பிணைக்கப்பட்டிருப்பதின் வெளிப்பாடு. செல்போன் இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, கண்ணாடி போடலன்னா ஒரு மாதிரியா இருக்கும். இதெல்லாம் நம்மளோட அட்டாச்மெண்ட் ஆயிருச்சு, இந்த பொருட்கள் நம்மோடு இணைந்து விட்டது அப்படிங்கிறதுடைய அடையாளம். அது போலத்தான் அதுல தேவையான பொருட்களும் இருக்கும், தேவையில்லாத பொருட்களும் இருக்கும். தேவையான ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக தேவையானது பள்ளிவாசல். பள்ளிவாசல் அட்டாச்மெண்ட், பள்ளிவாசல் தொடர்பு, பள்ளிவாசல் பிணைப்பு, அது நமக்கு வேணும். அதுதான் நமக்கு நன்மையை தருது, மறுமையில ஈடேற்றத்தை தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பள்ளிவாசல் முஸ்லிமுக்கு எவ்வளவு நன்மைகளை வாரி வாரி வழங்குகிறது என்றால், வீட்டில இருந்து தொழுகைக்கு வர்றோம், நடந்து வர்றோம், பள்ளிக்கு நாம் வருவோமே ஆனால், தொழுகை நிறைவேற்றும் நோக்கில் நாம் வருவோமே ஆனால்,
அல்லாஹுவை நினைவு கூறும் நோக்கில் நாம் வருவோமேயானால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு வர்றதுக்குள்ள நம்முடைய ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஸ்டெப் வைக்கிறோமா, ஒரு நன்மை அல்லாஹ் பதிவு பண்றான். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் ஒரு தீமை அல்லாஹ் அழிக்கிறான். மூணாவது ஸ்டெப் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, மக்களே உங்களுடைய தவறுகளை போக்கி விடுகிற நற்செயலை சொல்லவா, உங்கள் அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிற நற்காரியத்தை சொல்லவா, உங்கள் பாவங்கள் அளிக்கப்படுகிற, உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிற ஒரு சிறந்த நற்செயலை சொல்லி தரட்டுமா என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள். நபித்தோழர்கள் ஆம் அல்லாஹ்வின் தூதரை கற்றுத்தாருங்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு நீங்க நடந்து வாங்க, உங்களுடைய ஒவ்வொரு காலடி தரத்திற்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஸ்டெப் நன்மை, அடுத்த ஸ்டெப் ஒரு தீமை அழியுது, அடுத்த ஸ்டெப் நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுது. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு! பள்ளிவாசலுக்காக நடந்து வந்தா. அதே போல் நபிகள் நாயகம் சொன்னார்கள், பள்ளிவாசல்ல ஒரு அடியார் தொழுதுட்டார், சும்மா உட்கார்ந்து இருக்கிறார், தொழுதுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். எதற்காக? சரி, வக்து நெருங்கிருச்சு, அடுத்த தொழுகையினுடைய நேரம் நெருங்கி விட்டது, அடுத்த தொழுகை தொழுது விட்டு செல்வோம். ஒரு தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசல்ல ஒரு நபர் காத்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்திவாரு ஸலாத்தி பஅத ஸலாம், ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகைக்காக ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலில் காத்திருப்பாரேயானால் அவர் காத்திருக்கும் காலமெல்லாம் தொழுகையில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. காத்திருக்கும் காலமெல்லாம் தொழுகையில் இருக்கிறார். தொழுதுட்டோம், உட்கார்ந்துட்டு ஜும்மா தொழுகை நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம், அல்லது ஒரு தொழுகை நேரத்துக்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த அரை மணி நேரம் தொழுகைக்காக நாம் காத்திருப்பு ஒண்ணுமே பண்ணல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தொழுகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவர் காத்திருக்கும் அந்த காலம் தொழுகையில் இருப்பவராகவே அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுவார். தொழுதுகிட்டு இருக்கிறான் என் அடியான் அப்படின்னு நல்லா பதிவு பண்ணிடுவான். இந்த என்னுடைய அடியான் தொழுது கொண்டிருக்கிறான், ஆனா அவர் உண்மையில தொழுதுகிட்டு இருப்பாரா? இல்ல, பள்ளிவாசல்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எதை எதிர்பார்த்து? தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அது நமக்கு நன்மை. பள்ளிவாசலை நோக்கி நடந்து வந்தால் அது நமக்கு நன்மை. இந்த உலகில் நன்மை என்பது ஒரு புறம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ அஅத்தல்லாஹு நுஸுலஹு குல்லமா கதா அவ் ராஹ, ஒரு அடியான் காலையிலோ மாலையிலோ பள்ளிவாசலுக்கு வருகை அளிக்கிறான் என்றால் அவன் எப்போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகிறானோ அப்போதெல்லாம் அவனுக்கான இருப்பிடத்தை அல்லாஹ் மறுமை நாளில் தயார் செய்து கொண்டிருக்கிறான். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பள்ளிவாசலுக்கு வர்றோம், வரும்போது நம்ம பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் மறுமையில ஒரு வேலை நடக்குது. என்ன வேலை? நமக்கான இருப்பிடத்தை, நமக்கான கட்டிடத்தை, நமக்கான வீட்டை, சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு தரவிருக்கக்கூடிய வீட்டை அல்லாஹ் தயார்படுத்துகிறான். இந்த பாக்கியம், இந்த பெரும் பாக்கியம் எப்போது கிடைக்கும்? எப்பெல்லாம் நம்ம பள்ளிவாசலுக்காக வேண்டி புறப்பட்டு வருகிறோமோ அப்போது கிடைக்கும். அப்ப ஒரு முஸ்லிமின் வாழ்வில் எவ்வளவு பெரிய அளப்பரிய நன்மைகளை அள்ளித் தருகிறது. இந்த உலகில் நமக்கு வழிகாட்டுகிறது, நம்முடைய வாழ்வில் ஹலால் ஹராமை பேணக்கூடிய அம்சங்களை கற்றுத் தருகிறது, குர்ஆனை நமக்கு சொல்லித் தருகிறது, இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகிறது, அல்லாஹ்வினுடைய அருள் வளத்தை பெற்றுத் தருகிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் வளத்தை பெற்றுத் தருவதோடு நாளை மறுமை நாளிலும் நமக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை அள்ளித் தருகிறது. இந்த இறை இல்லத்தின் தொடர்பை ஒரு முஸ்லிம் எப்போதும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமான இறை இல்ல தொடர்பு ஒரு முஸ்லிமுக்கு அவசியம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரண தருவாயின் போது கூட பள்ளிவாசலுக்கு என்ன கூட்டு போங்கன்னாங்க. அப்ப கூட ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை பள்ளிவாசலை மையப்படுத்தி இருந்தது. ரசூலுல்லாஹ்வால நடக்க முடியல, மயக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சில நாட்களில் நபிகள் நாயகம் மரணித்து விடுவார்கள். அந்த நிலையில நபிகள் நாயகம் விழிப்பு வந்ததும் தம் தோழர்களிடத்தில் சைகையாக சொன்னார்கள், என பள்ளிவாசல் கூட்டு போங்க. அலி அவர்களும் அப்பாஸ் என்கிற நபித்தோழர், இரு நபித்தோழர்களுமாக இணைந்து நபிகள் நாயகத்தை தம்முடைய தோள் புஜத்தில் சுமந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலு ஸ்டெப் எடுத்து வைக்கல, தஹுத்து ரிஜிலாஹு, அல்லாஹ்வின் தூதருடைய இரு கால் பாதங்களும் தரை மணலில் கோடு போட்டவாறே வந்தது. இழுத்து கூட்டு வர்றாங்க, தரை மணல்ல கோடு போட்டுக்கிட்டே வருது. வீட்டுல இருந்து பள்ளிக்கு, அந்த காலத்துல மணல் தானே. அதுக்கப்புறம் பள்ளிவாசல் வந்தாங்க, பள்ளிவாசல் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. மரண தருவாயின் போது கூட நபிகள் நாயகம் அவர்களுடைய உள்ளம் பள்ளிவாசலை நாடியது. பள்ளியில் போய் அமர வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த அளவிற்கு நாம் ஒவ்வொரு முஸ்லிமும்
இந்த இறை இல்லத்தோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.